ஹாய் காய்ஸ், ஐம் நிமிதா. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சயின்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்ற லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு கடைசி பார்ட்டு தான் பார்க்க போகிறோம், ஹார்மோன்ஸ் இன் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பிளான்ட் ஹார்மோன்ஸை பற்றி படித்தோம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் அனிமல்ஸ், அதாவது நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஹவ் ஆர் சச் கெமிக்கல் ஆர் ஹார்மோனல் மீன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிஷன் யூஸ்ட் இன் அனிமல்ஸ்? ஸோ முன்னாடியே பார்த்தோம், லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வழியாக நம்மளால் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு சென்ட் பண்ண முடியும். அல்லது இன்னொரு விஷயம் என்னென்னா, கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்மளால் செல் பண்ண முடியும். ஏன்னா கெமிக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா செல்லுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் டூ சம் அனிமல்ஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்குரில் எக்ஸ்பீரியன்ஸ் வென் தே ஆர் இன் அ ஸ்கேரி சிச்சுவேஷன்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்குரில்ஸ், அணில்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே அது பயப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, ஓகேவா, அது எப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னா, தேர் பாடிஸ் ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் எய்தர் ஃபைட்டிங் ஆர் ரன்னிங் அவே. இப்போது அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஒன்று அது ஃபைட் பண்ணணும் அல்லது அதை விட்டு ஓடி போகணும், ஓகேவா? அது ரெண்டுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆக்டிவிட்டிஸ். ஏன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜியெல்லாம் கண்ட்ரோல்டு வேஸில் வேணும், கரெக்டாக கண்ட்ரோலாக நமக்கு இருக்கணும். Many different tissues type will be used for this activities integrated together in this action. என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்துட்டு நிறைய டிஷ்யூ டைப் தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ஆக்ஷனாக கொண்டு வரதுக்கு, ஓகேவா? இப்போ யாரும் உங்களை பயமுறுத்துறாங்க அப்படின்னா, டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, அந்த இடத்த விட்டு ஓட பார்ப்பீங்க அல்லது அதை எதிர்த்து ஃபைட் பண்ண பார்ப்பீங்க. ஓடினாலும் நமக்கு நிறைய எனர்ஜி தேவை, நிறைய மசில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபைட் பண்ணாலும் ஆப்வியஸ்லி அதே தான், கரெக்டாக? However, the two alternate activities, fighting or running, also quite different. So there is a situation in which some common preparation நம்ம பாடி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரிப்பரேஷன் எதுக்கு அப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டியை நம்ம டக்குன்னு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு நம்ம பாடி நம்மளை தயார்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இஃப் த பாடி டிசைன் இந்த ஸ்குரில்ல ரிலேட் ஆன் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ்னால் இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கும்போது நமக்கு எப்படி ஒரு ஷாக் அடிக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு நர்வ் செல்ஸ் வழியாக அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் பாஸ் ஆகி பிரெயினுக்கு போகும், ஓகேவா, வயா நர்வ் செல்ஸ் மூலமா. The range of tissues instructed to prepare for coming activity would be limited. The range of tissues instructed to prepare for coming activity would be limited அப்படின்னா என்னென்னா, அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஒரு விஷயம் போகுது அப்படின்னா, நமக்கு அடுத்த வர ஆக்டிவிட்டிக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும்ல. அடுத்தது என்னது, ஒன்று ஓடுறது அல்லது சண்டை போடுறது. ஸோ அதுக்கான அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கெமிக்கல் சிக்னல் வழியாக போச்சு அப்படின்னு சொன்னால், அது எல்லா செல் ஆஃப் த பாடி வழியாகவும் போயிடும், ஓகேவா? அப்போ நமக்கு பெரிய அளவில் நம்ம பாடியில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அனிமல்ஸில் பார்த்தீங்க, அதாவது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அட்ரினலைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்குது, ஓகேவா? அது யார் செக்ரேட் பண்ணுறான்னா, அட்ரினல் கிளாண்ட் அப்படின்றது செக்ரேட் பண்ணுது, ஓகேவா? ஸோ இந்த அட்ரினலின் என்ன பண்ணணும்னா, நம்மளோட பிளட்டில் ஃபாஸ்ட்டாக டேரெக்டாக செக்ரேட் ஆகிடும். அது டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பாடிக்கு போகும். ஸோ த டார்கெட் ஆர்கன்ஸ் ஆர் த ஸ்பெசிஃபிக் டிஷ்யூஸ் ஆன் விச் ஆக்ட் இன்க்ளூட் த ஹார்ட். இது முக்கியமாக எதுக்கு போகும் அப்படின்னா, ஹார்ட்டுக்கு தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், அட்ரினலின் எப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும், இப்போ டீச்சர் உள்ளே நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் டெஸ்ட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அப்படியே பயமாக இருக்கும். லைக் ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் அப்போ கொடுக்குற ஒரு 15 மினிட்ஸில் நம்ம ஒரு லெசனே முடிக்கிற அளவுக்கு நமக்கு அது ஒரு தெம்பு வரும், கரெக்டாக? ஸோ அதுதான் அந்த அட்ரினலினோட வேலை, நம்ம அதுக்கு தயார்படுத்தும், ஓகேவா? ஸோ அது ஒரு கெமிக்கல் சிக்னல் வழி போய் உங்களை எல்லா செல்ஸையும் அது முழிக்க வச்சு அது ரெடி பண்ணும். As a result, the heart beat faster, resulting in the supply of more oxygen to our muscles. ஹார்ட் ஆப்வியஸ்லி ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணால் என்ன ஆகும், எல்லா மசில்ஸ்க்கும் நிறைய ஆக்சிஜன் போகும். The blood to the digestive system, skin is reduced due to contraction of the muscle around the small arteries in this organ. அப்போ நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுதுன்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு போகிற பிளட்டாக இருக்கட்டும், ஸ்கின்னுக்கு போகிற பிளட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணிடும், ஓகேவா? ஏன்னா இங்கே எல்லாமே ஸ்மால் ஆர்ட்ரிஸ் தான் இருக்கும், ஓகே. இந்த பிளட் எல்லாம் என்ன பண்ணும், ஸ்கெலிட்டல் மசில்ஸ்க்கு கொண்டு போகும். அப்போ ஸ்கெலிட்டல் மசில்ஸ்க்கு அது இப்போ ஒருவேளை அங்கே டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாகை பார்த்த உடனே
அந்த டாக் வந்து உங்களை பார்த்து பயங்கரமாக குலைக்குது. அப்போ உங்களுக்கு ஆப்வியஸ்லி என்ன தோணும், ஒன்று அதை விட்டு ஓடணும்னு தோணும், அல்லது அதை ஃபைட் பண்ணணும்னு தோணும். அப்போ நம்ம அட்ரினலின் வந்து சுரக்கும்போது நம்மளோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப வேகமாகும். ஹார்ட் பீட் வேகமாகி நம்மளோட மசில் செல்ஸ்க்கு அதுக்கு வந்து நிறைய ஆக்சிஜனை தரும். ஓகேவா? டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குலாம் கொடுக்காம மசில் செல்ஸ்க்கு தரும், ஸ்கெலிட்டல் மசில்ஸ்க்கு தரும். அப்போ என்ன ஆகும், நமக்கு ஒரு பலம் அந்த மாதிரி இருக்கும், நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி போயிடலாம். ஓகேவா? இந்த ப்ரீத்திங் ரேட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும் பிகாஸ் ஆஃப் த கான்ட்ராக்ஷன் ஆஃப் த டயஃப்ரம் அண்ட் ரிப் மசில்ஸ். ஆப்வியஸ்லி இப்போ ஹார்ட்டில் சேஞ்ச் இருக்குன்னா அந்த இடத்துல லங்ஸில் சேஞ்ச் இருக்கும், லங்ஸில் சேஞ்ச் இருக்கனால டயஃப்ரம்லையும் சேஞ்ச் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு மூச்சும் ரொம்ப அதிகமாக இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆல் திஸ் ரெஸ்பான்சஸ் டுகெதர் எனேபிள் த அனிமல் பாடி டு ரெடி டு டீல் வித் த சிச்சுவேஷன். சச் அந்த மாதிரி இருக்கிறதா நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, animal hormones are part of the endocrine system which constitutes a second way of control and coordinating in our body. ஸோ ஃபர்ஸ்ட் வே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த ரெஃப்ளெக்ஸ் அதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த அனிமல் ஹார்மோன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இது வந்து மேலுக்கு ஃபீமேலுக்கு. மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்போதலமஸ், பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், பேராதைராய்டு, தைராய்டு, தைமஸ், பான்கிரியாஸ், அட்ரினல் கிளாண்ட்ஸ், டெஸ்டிஸ் அப்படின்றது இருக்கும். ஃபீமேலுக்கு எல்லாமே அதே தான். ஓகேவா? ஒன்றே ஒன்று மட்டும் என்னென்னா யூட்ரஸ் ஓவரினா கர்ப்பப்பை. ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, வேற என்ன சொல்கிறாங்க, ரிமெம்பர் தட் பிளான்ஸ் ஹேவ் ஹார்மோன்ஸ். பிளான்ஸ்க்கும் ஹார்மோன் இருந்தது. அது வந்துட்டு டைரக்ஷனல் க்ரோத்னா என்னது, இந்த டைரக்ஷனில் தான் வளரணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சில ஹார்மோன் இருந்தது. அப்போ அனிமல்ஸ் ஹார்மோன்னா என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் வி கான்ட் இமேஜின். நம்ம வந்துட்டு இந்த டைரக்ஷனல் க்ரோத் படிலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ வி ஹாவ் நெவர் சீன் அன் அனிமல் க்ரோயிங் மோர் இன் ஒன் டைரக்ஷன் ஆர் த அதர். நம்ம வந்துட்டு ஒரே டைரக்ஷனில் அப்படி நீளமாக வளர்ந்துட்டு இருப்போமானா கிடையாது. பிளான்ட்ஸ் தான் அப்படி நீளமாக வளருவோம். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா டைரக்ஷன்லையுமே வளருவோம். ஓகேவா? டிபெண்டிங் ஆன் த லைட் ஆர் கிராவிட்டி. பட் இஃப் வி திங்க் அபவுட் இட் மோர், இட் வில் பிகம் எவிடென்ட் தட் ஈவன் இன் அனிமல் பாடிஸில் கூட க்ரோத் வந்துட்டு ஒரு கண்ட்ரோல்டான ஒரு விஷயத்தில் நடக்குது. பிளான்ட்ஸ் வில் க்ரோ லீஃப் இன் மெனி பிளேசஸ் ஆன் த பிளான்ட்ஸ் பாடி ஃபார் எக்ஸாம்பிள். பட் வி டு நாட் க்ரோ ஃபிங்கர்ஸ் ஆன் அவர் ஃபேஸஸ். பிளான்ட்ஸ்க்கு வந்து அங்கங்கே லீவ்ஸ் வருது அப்படின்னா நமக்கு வந்துட்டு அங்கங்கே ஃபிங்கர்ஸ் அந்த மாதிரிலாம் வர்றது கிடையாது. கரெக்டாக? ஸோ அந்த பாடியோட டிசைன் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க க்ரோத் ஆஃப் த சில்ட்ரனில். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் தான். ஓகேவா? சில ஹார்மோன்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். வி ஹாவ் ஆல்சோ சீன் சால்ட் பேக்கெட்டில் வந்து அயோடினைஸ்டு சால்ட் அல்லது என்ரிச்டு வித் அயோடின் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்னா அயோடின் வந்துட்டு நம்மளோட தைராய்டு கிளாண்ட் என்னது, நம்மளோட கழுத்து பகுதியில் இருக்கிற கிளாண்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கிளாண்டு தான் தைராக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுது. ஓகே, அதுதான் உருவாக்குது. இந்த தைராய்டு கிளாண்டு தைராக்சினை உருவாக்குது. அந்த தைராக்சின் ஹார்மோன் வந்துட்டு கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, ஃபேட்டு இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணி நமக்கு வந்துட்டு என்னது, ஒரு க்ரோத்தில் ஒரு பெஸ்ட் பேலன்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இந்த தைராய்டு வந்தவங்களுக்குலாம் அவங்க இன்னும் ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க. ஓகேவா? இட்ஸ் லைக் அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இதெல்லாமே ரெகுலேட் பண்ண முடியாது, நெறிப்படுத்த முடியாது. ஓகேவா? ஸோ அயோடின் உப்பு வந்து ரொம்ப முக்கியம் அந்த தைராக்சின் வந்து சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு. ஒருவேளை நம்மளோட சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு கோய்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தால சஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோய்டர்னா அப்படியே கழுத்து ஃபுல்லாக அப்படியே குண்டாக வீங்கிரும். ஓகேவா? ஸோ அதோட சிம்டம் என்ன அப்படின்னா ஸ்வாலன் நெக், வீங்கின நெக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தைராய்டு கிளாண்டுக்கு பின்னாடி தான் வந்துட்டு பேராதைராய்டு கிளாண்ட் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட், சம்டைம்ஸ் வி அக்ராஸ் பீப்புள் ஹூ ஆர் எய்தர் வெரி ஷார்ட். நம்ம சில டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க அல்லது ரொம்ப டாலாக இருப்பாங்க. ஓகேவா? ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோத் ஹார்மோன் வந்துட்டு பிட்யூட்ரி கிளாண்டால இதுவாகுது. ஓகேவா? ஸோ அதோட நேம் சொல்கிற மாதிரியே அது வந்துட்டு க்ரோத்துக்கு, டெவலப்மெண்ட் ஆஃப் த பாடிக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறது பிட்யூட்ரி தான். நம்ம அந்த பிரெயினில் படிக்கும் போதே பார்த்தோம், ஹைப்போதாலமஸ் வந்து யாரை கண்ட்ரோல் பண்ணுறா, பிட்யூட்ரியை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ சைல்ட்ஹுட்லேயே இந்த ஒரு ஹார்மோன் வந்து டெஃபிஷியன்சியாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க வந்துட்டு குட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட அப்பியரன்ஸில் ஒரு 10-12 வயசுலலாம் ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்ச் இருக்கும்.
ஸோ அப்போ வந்துட்டு பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஜ் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சில சேஞ்சஸ் நடக்கும். அப்போ மேல்ஸ்க்கு வந்து டெஸ்டோஸ்டரான், ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து செக்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன் பேசிக்காக மேலில் ப்ரொடியூஸ் ஆகிற டெஸ்டோஸ்டரான், ஃபீமேலில் ப்ரொடியூஸ் ஆகிற ஈஸ்ட்ரோஜன் வந்துட்டு இந்த ரீப்ரொடக்டிவ் சம்மந்தமான ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது கம்மியாக தான் சுகர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, டயபெட்டிஸால் யாராவது கஷ்டப்படுறாங்களா அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இன்சுலின் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ பேசிக்காக இந்த ஹார்மோன் வந்துட்டு இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்துட்டு பேன்கிரியாஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் பிளட் சுகர் லெவலெல்லாம் ரெகுலேட் பண்ணும். ஓகேவா? இந்த பேன்கிரியாஸ் வந்து இந்த இன்சுலினை ப்ராப்பராக செக்ரேட் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிளட்ல இருக்கிற சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாகி ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட் ஏற்படுத்தும். ஸோ அதுக்கு தான் டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க, வெளியிலேருந்து நீங்கள் இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? If it is so important that hormone should be secreted in precise quantities, எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஹார்மோன்ஸ் வந்து இவ்வளோதான் செக்ரேட் ஆகணும் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் மெக்கானிசம் மூலியாக தான் அது செக்ரேட் ஆகும். அதே மாதிரி அதுக்கான ஒரு டைமு, அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ ஹார்மோன் செக்ரேட் ஆகணும், இதெல்லாமே ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்றது இருக்குது. ஃபீட்பேக் மெக்கானிசம்னா இப்போ நமக்கு இதெல்லாம் செக்ரேட் பண்ணி முடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் செக்ரேட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சுகர் லெவல் வந்து பிளட்ல ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பேன்க்ரியாஸ் டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நிறைய இன்சுலின் வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பிளட் சுகர் லெவல் ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இன்சுலினோட செக்ரேஷன் வந்து கம்மி ஆகிடும். ஓகேவா? இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீட்பேக் மெக்கானிசம். அதாவது ஒரு விஷயத்த செய்யுது, ஒரு விஷயம் வந்தோடனே ஒரு விஷயத்த செய்யுது, அதுக்கேற்ற மாதிரி செய்யுது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. பாருங்க, growth hormone. Hormones are secreted by endocrine glands and have a specific function. Complete the 6.1 based on the hormone and endocrine gland or functions below. ஓகேவா? ஸோ டெஸ்டிஸ் எதுக்கு இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லணும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதாவது நான் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா தலையில் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு தைமஸ் கிளாண்ட் வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாராதைராய்டு வந்து தைராய்டு கிளாண்டுக்கு பின்னாடி இருக்கும். பீனியல் கிளாண்ட் வந்து பிரெயினோட சென்டரில் இருக்கும். ஹைப்போதலமஸ் வந்து பிலவ் தலமஸ்க்கு கீழே இருக்கும் அப்படின்றாங்க. பிட்யூட்ரி வந்து பேஸ் ஆஃப் த பிரெயினில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக இது எல்லாமே நமக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் இந்த டயக்ராம் கேட்பாங்க. ஸோ அதையெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ப்ளீஸ் ஹெல்ப் poor, tiny people to always play organized tennis. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பி வந்து பீனியல் கிளாண்டு, ஹெச் வந்து ஹைப்போதலமஸ், புவர் பி வந்து பிட்யூட்ரி, இது பீனியல், இது பிட்யூட்ரி. ஓகேவா? டீனா தைமஸ், பீப்புள்னா பாராதைராய்டு, டீனா தைராய்டு, ஏனா அட்ரினலைன், பிளேனா பான்க்ரியாஸ் பி, ஓனா ஓவரி, டீனா டெஸ்டிஸ். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் நிமோனிக்ஸ்லேருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.